பிரைஸ் லார்ட். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோப்பின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 பரிசுத்தவான்களுடைய சந்ததியிலே வந்த 12 கோத்திரங்கள், அந்த கோத்திரங்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன இவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள்? இவர்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆசீர்வாதம் தங்குமா? நாங்கள் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலே மிகவும் தைரியத்தோடு மிகவும் வைராக்கியத்தோடு சொல்லுகின்றேன், நாங்கள் இந்த டெலிவிஷனூடாக ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உண்மையாய் உங்கள் மேல் தங்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர்களாய் உங்களுக்கு முன்னதாக நிற்கிறோம். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இந்த தேவனை சோதித்து பார்த்தாலும் சரி, சோதிக்காமல் விட்டாலும் சரி, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன். இந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய சிரசின் மேலே, உங்களுடைய சந்ததி மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே தங்கும். அதற்கு வேத அடிப்படை ஏதாவது உண்டா என்று கேட்கிறீர்களா? வேதத்தின் அடிப்படை, வேத வார்த்தையின் வெளிப்பாடு தேவனங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். இது சத்தியம். அதனாலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். தேவன் தன்னுடைய ஜனங்களை அழைத்து, தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து அவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டுதான் எங்களுடைய மூதையார், எங்களுக்கு முன்பதாக இருந்தவர்கள் எப்படி ஜனங்களை ஆசீர்வதித்து வந்தார்களோ அப்படி நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு உங்கள் மேல் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்ன தேவைகள் என்றாலும் உயிரோடு இருக்கிற தேவன் இதை நிரூபித்து காண்பிப்பார். இந்த மனிதன் சொல்வது உண்மையா என்றால் உங்களுடைய பிரச்சனையை கர்த்தருக்கு முன்பதாக வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் சந்திப்பார். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வார்த்தைகளை சற்று கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஆசீர்வதித்து வந்த தேவன் இப்பொழுது ஒரு அதிகாரத்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுக்கிறார். என்னுடைய ஜனங்களை நீ ஆசீர்வதி. நாங்கள் நீங்கள் பார்க்கிறோமே, நாங்கள் அப்பிரயோஜனமான மனிதர்களான எங்களிடத்தில் ஒன்று போனால் நாங்கள் வழிபடுகிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதி என்று மனப்பூர்வமாய் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். நாங்கள் சபிக்கிறவர்கள் அல்ல, இல்லை நல்லா ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களை கண்டு பொறாமைப்படுகிற மனிதர்கள் அல்ல, நாங்கள் மாய்மாலம் பண்ணுகிற மனிதர்கள் அல்ல. மனப்பூர்வமாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதிகாரத்தை பெற்ற ஊழியக்காரன் நாங்கள். அதனாலே புதிய ஏற்பாடில் கூடிய நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிலே 24ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்தையும் 51வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆமென் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? 2 கரங்களையும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தன்னுடைய சீசர்களும் அங்கு நின்ற மக்களையும் கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீசர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீங்களும் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய நாமத்தினாலே
இவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கொடுத்த அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த நாமத்தை கொண்டுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், உங்களுடைய கடன் தொல்லைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், உங்களுடைய பண தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், உங்களுடைய வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக ஜெபம் பண்ணுகிறோம், ஜீவனுள்ள தேவனை அறிய வேணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம், சமாதானமாக இருக்க வேணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை ஆண்டவர் கொடுக்க வேணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய மனிதர்களுடைய நாவினால் வருகிறதான ஆசீர்வாதம். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், தேவனுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் உங்களை மனப்பூர்வமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது எங்களுக்கு எங்களுடைய மூதையாரால் மனுஷர்களால் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லவர் உள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நிமிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. தேவன் சொல்லுகிறபடி பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.